சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சதுக்கப்புறமா 2 கரண்டி அளவு எண்ணெய் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கிளறி எடுத்துக்கலாம். இது கூட 4 மீடியம் சைஸ் ஆனியனை பொடியாக நறுக்கி வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த பேஸ்ட்டையும் ஒரு ஸ்பூன் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு முறை வதக்கி எடுத்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் தயிர், 2 தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வீட்டிலே அரைச்சி ப்ரிப்பேர் பண்ண பிரியாணி பவுடரை 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணீர் கணக்கில் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூட அரை லெமனையும் நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சரிச்ச பாஸ்மதி அரிசியை இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு இப்போ தம்மில் ரெடி ஆகட்டும். இது தம்மில் வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி.